இந்தியாவின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்.ஆர்.எம். பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் எஸ்.ஆர்.எம். கல்விக் குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரின் வெண்கல சிலையை திறந்து வைத்ததோடு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி குடியரசு துணைத் தலைவர் சிறப்பித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் மது மற்றும் போதைப் பழக்கங்களில் இருந்து முழுமையாக விலகி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். போதைப் பொருள் விவகாரத்தில் கோவையில் மாணவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர், மாணவர்கள் போதைப் பழக்கங்களில் இருந்து முழுமையாக விலகி இருக்க வேண்டும் என்று கூறினார். மாணவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அறிந்து குடும்பத்தில் ஒருவரை இழந்தது போல வருந்தியதாக சி.பி. ராதாகிருஷ்ணன் வேதனை தெரிவித்தார். மாணவர்கள் நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தை பொறுப்புடன் கட்டமைக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார்.